நவீன உலகில் மனிதர்கள் சுதந்திரம் வேண்டும், நீதி வேண்டும் என்று வானை முட்டும் அளவு கோஷம் போடுகிறார்கள். ஒரு பக்கம் கட்டுப்பாடுகளற்ற சுய அதிகாரம் கொண்ட மனம் ஏங்குவதையெல்லாம் செய்ய விரும்பும் சுதந்திர தாகம், மறுபக்கம் சமத்துவம், கட்டுப்பாடு, சமுதாய நலன்களை கருத்தில் கொண்ட நீதி வேட்கை. ஆரம்பத்தில் மேலோட்டமாக பார்க்கும் போது சுதந்திரம், நீதி ஆகிய இவ்விரண்டும் நண்பர்களாகவே தோன்றும். ஆனால் வரலாறு இதற்கு நேர்மாற்றமாக சாட்சி வழங்குகிறது என்பதுதான் அதிசயமான உண்மையாகும். சுதந்திரத்தின் பிறப்பு. முழுமையான சுதந்திரத்தை உடைய ஒரு உலகை எடுத்துக்கொள்வோம். அங்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்த சட்டங்களும் இல்லை. அந்த உலகில் நீங்கள் விரும்பியதை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், பேசலாம், செய்யலாம். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த சுதந்திர உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆம், இப்படி ஒரு உலகத்தை யாருதான் விரும்ப மாட்டார்கள்? சிறுவர்கள் பூங்காக்களில் சுற்றித் திரிந்து விளையாடுவதை போல ஒரு உலகம். இவ்வளவு அழகான சுதந்திரமான உலகின் பகல் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததோ, அதன் இரவு பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை. உங்களது சுதந்திரத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சப்தங்கள் எழுப்பலாம், ஆனால் அது அண்டைய வீட்டாரின் தூக்கம் என்ற சுதந்திரத்தை பறிக்கிறது. உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் அவதூறு பேசலாம், ஆனால் அவதூறு பேசப்பட்டவனின் மானம் என்ற சுதந்திரம் இங்கு அழிந்து விடுகிறது. ஒரு முதலாளி தனது சுதந்திரத்துக்கு தொழிலாளிகளிடம் அதிக நேரம் வேலை வாங்கலாம், ஆனால் இங்கு தொழிலாளர்களின் ஓய்வு என்ற சுதந்திரம் காற்றில் பறக்க விடப்படுகிறது. ஒரு தொழிலாளி தனது சுதந்திரத்துக்கு வேண்டுமென்றே அதிக விடுமுறைகள் எடுக்கலாம், ஆனால் இங்கு முதலாளிகளின் உற்பத்தி என்ற சுதந்திரம் பறிக்கப்படுகிறது.